கங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். எங்க ரெக்கார்டிங் மூலமா ரிக்வஸ்ட் பண்ணுவாரு, கண்ணா சி ஷார்ப்லாம் பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் ரொம்ப மேலேயே பண்ணாத பாட்டு ரொம்ப மேலேயே இருந்ததுன்னா சி பண்ணுன்னு. அப்போ கூட பெருமா இப்படி தான் சொல்லுவார், இதுதான் நீ பண்ணு. நிறைய பேர் வீம்புக்குன்னே அவரை கத்த விடுறது, டிக்கு மேலே கத்த விடுறது அப்படிலாம் பண்ணலாம். நான் அது மாதிரி அவரை கத்தவே விட மாட்டேன், ரொம்ப கம்ஃபர்ட் சொல்ல வைப்பேன். என்னை கூட கத்துவார், டேய் நீ எனக்காகலாம் சுதி கம்மி பண்ணாரா, என் வயசுக்காக சார் கிடையவே கிடையாது. உங்கள் டைனமிக்ஸ் வந்து எனக்கு தெரியும், இது இப்படி தான். ஏன்னா நான் ராஜா சார் ஸ்கூலில் கேட்டு உங்கள் பாட்டை வளர்ந்தோம், எனக்கு தெரியும் சார். இப்போ இவர் அந்த இது பண்ணார், சார்கேசி பண்ணார், அதே இந்த சின்னஞ்சிறு கிளிய பாட்டில் அப்படியே அந்த 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 மூடு குழந்தை இல்லைன்ற ஏக்கத்தை பாட்டில் எவ்வளோ அழகாக அவர் கன்வே பண்ணி படுத்துருமா. நரராரி தரரரிராரி தரரி தாரிரா தெரி தெய்ராரி தரிரரி தாரிரிரரிராரிராரி தாரரிராரரிரி தாரிரராரி. சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பூவிழியே தாரிரரிராரி. நம்ம இப்போ கன்வே பண்ணுறது வந்து எவ்வளோ பாடிடும். தானன்னா தானன்னா இந்த வெலைட் வாய்ஸில் கேளுங்க சார், அது எப்படி படத்தோட பாடல என்ன. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் சார் சக்ஸஸ். அவர் இப்போ அன்றைக்கி அந்த சுமதி அம்மா ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாங்க. ஒரு சிங்கர் எப்போ தான் ஜெயிக்கிறான், அவன் பாட்டு வந்து உங்கள் இதயத்தை போய் உள்ளே கிழிக்கணும் சார். அது ஒன்றுக்கு தான் அது நடக்கும். அஃப்கோர்ஸ் ஜெயசுதாஸ் சார் நிறைய பாட்டு பாடுங்க, நான் இல்லை மறுக்கல. ஆனால் எல்லா எமோட்டிகான்ஸ்லேயும் வந்து நின்று அந்த கிரவுண்டில் நின்று அவர் ஆடுறாரு. இப்போ விஸ்வநாத் சார் பாருங்க, எம்எஸ்வி சார். விஸ்வநாத் சார்ல அந்த நிலா சாங்கு வானில் ராங்கல் பையனார் நேற்று நான் வந்து இன்னைக்கு ராமு சார் இருக்கார், ஐ வாண்ட் டு ரீடூ தட் சாங் சார். அதில் அந்த சின்ன சின்ன அணுக்கங்கள் வந்து எப்படி எத்தனையும் விஸ்வநாத் சார் எப்படி தெரியுமா சார், பாலு அது எப்படின்னா அது நம்ம பாடு ஃபஸ்ட் வாட்டி பாடுறது செகண்ட் வாட்டி வராது, செகண்ட் வாட்டி வருது தேர்ட் வாட்டி வராது. பால் சார் அண்ணே ஃபஸ்ட்டு அப்படி சொன்னீங்களே என்ன அப்படின்னு, அப்படியா அது வேணாம் இது வச்சுக்கோ, அப்புறம் 3ஆவது வாட்டி வேற வேரியேஷன் வரும். அண்ணா இப்போ வேற சொன்னீங்களே அப்படியா, சரி அப்போ இதையே வச்சுக்கோ. ஸோ ட்ராக் அவர் பாடுறதுக்குள்ள பாலு சார் வந்து நான் எதை தான் பாடுறதுன்ற மாதிரி இவ்வளையும் உள்வாங்கினது மனுஷன். அந்த ராமு சார் வாங்க சார், லெட்ஸ் கெட் இன்டு தி ஆக்ஷன். கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ஆகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது.
ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. செம்ம சார். அப்படியே எங்க என்னென்ன பண்ணாரு, என்ன சார் ஒரு லைனுக்கு மறு லைன் அப்படியே ஃபுல் வேரியேஷன். இதான் நான் எப்பவும் சொல்லுவேன், அவரு சொரம் எழுதி வச்சுப்பாரு சார். நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் சொரம் எழுதுறீங்க, இந்த சொரத்துக்கும் பாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லையா சார்? அவர் சொல்லுவார், இல்லை கண்ணா சொரன்றது நான் அந்த நோட் தப்பாகக்கூடாது, அந்த நோட்டு நான் கரெக்டாக சொரம் எழுதிக்கிறேன், சொரம் எழுதினா தான் அதை பண்ண முடியும், சொரம் எழுதாமலாம் பாட முடியாது, இந்த கம்போஷன்லாம் எப்படி நான் இல்லைனா பாட முடியும். இந்த பாட்டை நான் இது இன்ஸ்பயர் பண்ணி நான் ஒரு சாய் பஜன் ஒன்று பண்ணேன். கஜவதனா கஜவதனா சாய் விக்னேஸ்வர கஜானன சத்ய சாய் விக்னேஸ்வர கஜானனா ராகங்கள் 16 உருவான வர. சார் இந்த பாட்டு மெயினாக என்னுடைய மாமியாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் சார். ஏன்னா நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவ்வளோ அழகாக எனக்கு கேபேஜ், இந்த பாட்டு பாடினா அவ்வளோ கேபேஜ் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. மாமியார் உங்களுக்காக இந்த பாட்டு ராமு சார் பாட வச்சேன் நான். ஸோ நான் வந்தால் கேபேஜ் நல்லா கொடுங்க ஜம்முன்னு. இல்லை என்னன்னா இந்த பாட்டு கா பா 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 பதனி 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 இந்த ஹம்மிங்ல பானி ததா பப மம ககரி சசனி நீமா கா பப மம ககரி சனி பனி சரி காரி சரி ரி நிசா. அவர் பாருங்க விஸ்வநாத் சாரு, சுக்கே சுக்கே ராத் தின் ஆசு பஹானாயாது. நாங்கெல்லாம் கசல் அதை உயிரா நினைச்சுட்டு இருப்போம். குலாம் அலி சார் பாடுது அந்த கசலுக்கு கொஞ்சம் கூட ஒரு அந்த தப்லா பெரிய பிரசாத் ஒரு குறைவில்லாத சார். நான் சார் காடத்துக்கு அங்க ஹிந்தில இருந்து சொல்லுவாங்க, பாரு இப்படி பண்ணுங்க, எங்கால் பண்றாரு பாரியா அப்படின்னு விஸ்வநாத் சார் பண்றது. அதேதான் நான் அப்படி பெருமையா சொல்லி போனேன். அதேதான் அந்த கொலுசு சத்தங்க கையில மனம் தந்தி அடிக்குது தந்தி அடி கோரி பெண்ண பார்க்கையில மனம் மின்னல் அடிக்குது மின்னல். அதெல்லாம் கசலுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது கம்போசிஷன். நார்த்துக்கு சவுத்துக்கு போல் சார் அது. இவங்கெல்லாம் பயங்கரம். இந்த பாட்டு ராகங்கள் 16 இப்படி இதை பண்ணிட்டு ஒரு சாங் ஒரு நடபயிரில் நான் அதான் சொல்றேன், எஸ்பிபி சார் அந்த ராகம் டெஸ்பைட் ஆஃப் என்ன ராகம் இருக்கட்டும், என்ன அந்த வார்த்தை ஒரு மூன் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம பாலு சார் தான் சொல்லுவோம். ஆமா அப்பேற்பட்ட ஒரு சாங் ராமோ வான்நிலா சாங். வான்நிலா ப்ளீஸ். வான்நிலா நிலா அல்ல உன் பாலிபம் நிலா, தேனிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேர்ந்த வெண்ணிலா. நிலா நிலா அல்ல என் பாலிபம் நிலா, மானிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, மானிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா, பூவிலாத மண்ணிலே ஜாடை வெண்ணிலா. நிலா நிலா அல்ல உன் பாலிபம் நிலா. என்ன மூவர் சார். அந்த நோட்டை
இப்படிலாம் வந்து ஒரு பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி உயிரை கொடுத்து அந்த மக்களுக்கு இதெல்லாம் போய் உழைச்சாங்களே, அதனால தான் நிற்கிறாங்க சார். கண்டிப்பாக சார். லேட்டஸ்ட் கம்போசர்ஸ் கூட அண்ட் ரொம்ப முக்கியமான பாடல் வந்து அவருடைய கம்போசிஷனில் அவர் பண்ண பாடல். அது இந்த பாட்டில் வந்து நிறைய இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது சார். நான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். மேரேஜ் ஆகி நான் ஒரு 4 வருஷம் அங்கே இருந்தேன். அவருக்கு பயங்கர கோவம் என் மேலே. நான் விட்டுட்டு போனேன். ஏன்னா 3 வருஷம் இங்கே ஆக்டிவிட்டியே இல்லை எனக்கு. மேரேஜ் ஆகி அங்கே செட்டில் ஆகிட்டேன். எங்கள் அம்மா இறந்து போய் 1 வருஷத்தில் அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வாஸ் டூயிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அப்போது நான் ஒரு நாள் ஒரு ஃபைன் ஈவினிங் இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இதோ இதன் பல்லை பாட்டை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். சார் நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க, நான்லாம் என்னப்பா இது எவ்வளோ அழகாக அந்த சாங் நீங்கள் பண்ணிக்கிங்க தெரியுமா, நான் வந்து அதை பாடி காமிச்சார். டரிடார தார தாராரிராரரி டரிரீரரி தரார. அது என்னன்னா பியூட்டி, கௌரி மனோகரி வந்து ரொம்ப அசால்ட்டாக ஒரு கையாண்டுப்பார் ஆக்சுவலாக. டரிராரிராரரி டரேராரரா அங்கே ஒரு மேஜர் ட்ராவல் பண்ணிட்டு டரா டரா டரார. அது என்னன்னா இது இது ஏன் பல்லவி. நான் சொல்லுவேன், சார் இது எவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணுறீங்க, இதை சாட்டாக கம்போசர்லன்றீங்க, எப்படி சார் இவ்வளோ கம்போசர் பண்ணுறீங்க, அந்த ஒரு ஒட்டு இருக்கா சார் உங்களுக்கு டிஎன்னு கேட்டேன். ஐயோ கண்ணா சார் நீ அதை சொல்கிறேன்னா எனக்கு பெருமை தான். அது அவர் அப்படி போகிறாரு திருப்பி எனக்கு அந்த வாய்ஸ் நோட் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அது சொல்ல அஃப்கோர்ஸ் யூ ஆல்சோ ஏ குட் சிங்கர். நான் தான் இங்கே சொல்லுவேன், யோ எஸ்பிபியே என்ன நல்ல பாடம் கண்டா நீங்களே நான் வெளில சொல்லுவேன் கனடா பண்ணுவேன். அவரே நல்ல பாடம் ஒத்துட்டாரு. சில நேரம் நான் கனடா பண்ணுவார், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கூடுவார், கண்ணா நீ வந்து ஒரு நல்ல பாடகர் தெரியும், நீ அதையே என்கிட்ட காட்டுறாரு. நான் சொல்லுவேன், சார் நான் வந்து அப்படி எண்ணத்தில் நான் பாடல, நான் இப்படி ட்ராக் பண்ணால் நீங்கள் எப்படி அது வெளில வரும்னு எனக்கு தெரியும். அது ஒரே ஒரு இதுதான். இல்லை அந்த ஈகோவில் நான் ட்ரிகர் பண்ணாதீங்க, கவலைப்படாத. நான் வந்து எனக்கு உண்டானவோ அதான் நான் பாடுவேன். ஆனால் நீ வந்து நல்ல சிங்கர், நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் எதுக்கு திருப்பி அது நீ என்கிட்ட ப்ரூஃப் பண்ணுமா. ஐயோ இல்லை சார், நான் எனக்கு அதுவும் உங்களுக்கு ஒண்டி அதை நான் ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ இதே ராஜா சார் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஃபுல்லாக ட்ராக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அழகாக ஏற்றுனா அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மனுஷன் வந்து இப்போ இன்னொரு சிங்கர் கம்போஸ் பண்ணுறார். ஓகேயா, இன்னொரு சிங்கர் கம்போஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து அவரும் வந்து அந்த பக்கம் போலில் இருக்கிற ஒரு ஆள் ஜேசுதாஸ் சார். அந்த ஒரு பெரிய மேதை வந்து இவருக்கு ஈக்குவலான ஒரு லெஜெண்ட் அவரும் அந்த பக்கம். ஸோ இப்போ அவரை பாட வைக்கும்போது நான் எப்படி இப்போ நான் வந்து ஒரு சரி நம்ம ஒரு சிங்கராக இருக்கோம், இன்னொரு சிங்கரை பாட கூப்பிட்றோம், அப்போ வந்து அந்த சிங்கரை எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஏன்னா நாளைக்கு வந்து அவருடைய டிம்பர் வேற இவரோட டிம்பர் வேற. ஆனால் எனக்கு என்ன பால் சார் அதை பிடிச்சதுன்னா, அந்த ஹோல் எபிசோட்லேயே அந்த படம் பண்ணார் பார்த்தீங்களா, அதில் கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கூடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும், காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் என்ன. சாரோட டச் அது, ஜேசுதாஸோட டச்சு. பொய் என்று போகும் மெய் என்றும் வாழும், அன்பிற்கு உருவம் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முகிலும் இல்லை வாழ்வோடு முகிலும், இன்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே, அகரும் இப்போ சிகரம். இந்த கம்போசிஷன் பாருங்க, ஜேசுதாஸ் வாய்ஸுக்கும் இவர் அவருக்காகவே பண்ண பாட்டா கொஞ்சம் கூட சார் பாலு சார் அங்கதான் நான் சல்யூட் சாட்டாகமா விழுறேன் சார் அவர்கிட்ட. அந்த ரெஸ்பெக்ட் ஜேசுதாஸ் அவர் கொடுத்தாரு பாருங்க அந்த பாட்டுல சார். இது இந்த பாட்டோட கம்போசிஷன் ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா பந்தோட ஆரம்பிச்சு மாமா மரி மரி நீ மாமா மரி மரி ஃபோர்த் ட்ரால் போடுவாரு, நீ 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 கா 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 ரி கா ரி கா ரி. சோகந்தாள் வந்து முடிப்பாரு
பாலு சார் பண்ணிக்காரு. அவர் கிளாசிக்கல் தெரியல நீங்க சொல்லுவீங்களா? அவர் சொன்ன உடனே நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் 3 hour கச்சேரி பண்ண நரவல் சுரம் கல்பனா சுரம் போட்டு அவ்வளவுதானே தவிர அந்த மனுஷன் மகாஞான சார், டவுட்டே கிடையாது. ஒரு கம்போசரால இப்படி ஒரு பாட்டு ஜஸ்டே பண்ண முடியாது. ஆமா சார், இதை பாடுங்க. அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா? பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா? என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன வானமோ? பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ? நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா? இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ? இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? இது என் பல்லவி. ஒரு கௌரி உணவுல ஃப்ளேவர் ஆரம்பிச்சு என்ன விஷயம் சார்? சூப்பர். ரிமா பனி மணி மகரி சனி சரி கிரி நிர்ணி தரிதா பா பா பா. அந்த ஒரு லைன் சல்யூட் சார் அந்த ஆளுக்கு. இப்ப ஒரு பாடுறாரு ராமன் ஒன் மோர் லைன். நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா? இது விளையாட்டு சார். பாலு சார் வந்து ஐயோ கடவுள் சார், தெய்வம் சார். இதுல இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு பாருங்க. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே உன்னை கண்ட பின்புதான் என்னை கண்டு கொண்டு 2 வருஷன் பண்ணிருப்பார் சார். ஒரே லிரிக்ஸ் தான், பட் 2 வருஷன் பண்ணிருப்பாரு. ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ஒன்னு ஃபீமேல் வெர்ஷன், இன்னொன்னு மேல் வெர்ஷன்ல அவர் பாடிப்பாரு. செமையா பண்ணிருப்பாரு. ஓகே, நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவேல அந்த தள்ளி தள்ளி நீ இருந்தாலும் நான் சொன்னேன் சார், அந்த தபலாவை அழகா கொண்டு வந்தீங்களே. ஆமா, அந்த எதிர்த்த சிக்கு அது சொன்னாரு. நான் ஆக்சுவலாக அவங்க ரெகுலராக வச்சுருந்தாருப்பா. நான் பிரசாரில் போய் ரிக்வஸ்ட் பண்ணேன், ஆனால் இந்த இடத்துல இது கிடைக்குமான்னு. அழகா உடனே வேற வேரியேஷன் கொடுத்தாரு அவரு அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலா இது பீலுன்னு சொல்லுவாங்க எல்லாம். இந்த ராகம் வந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே சார். அந்த இடத்துல அந்த மனுஷன் தான் கம்போஸ் பண்ண பாட்டை தான் பாடும்போது என்னெல்லாம் அதில் வந்து அவர் மனசில் என்ன நினச்சிருந்தாரோ அதை அப்படியே கொட்டிருப்பார் சார். ஏன்னா அந்த டைனமிக்ஸில் வந்து வானம் விட்டு வாராயோ எவ்வளோ அழகான ஒரு சொரம் ஃபார்மேஷன் தருவாங்க. சகரி சதனி சானி ரீசா சகரி சதனி ரீ சரி க மகரி காரி கா மகரி சரி க மக மாமா ரீ மபசா கா மரி ச ஜகதோ தாரன். அருணதாசன் கிருத்தியாங்க வந்து காப்பியில வந்து நிக்கிறாரு. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை, நீலத்தை பிரித்து விட்டார் வானத்தில் ஏதும் இல்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தா
சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட நிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட இல்லை. வண்ணம் கொண்ட நிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட நிலவே. கம்போசிங் அவர் பாடுறது அப்பா, அந்த எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து அவர் கொடுத்த வேரியேஷனு என்ன ஒரு எப்படி சொல்றது, வார்த்தை காற்றுக்குன்னும் போது என்ன அந்த த்ரோ அப்படி இருக்கும் சார். காற்றுக்கு கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்குன்னும் போது சார் அப்போ எனக்கு பாருங்களேன் சார், நான் சத்தியமாக சொல்ல சார், ஒரே இப்போ என்னால் இந்த அளவு தெலுங்கு பாட முடியாது சார். நான் தமிழ் மொழி தான் சார், ஒத்துக்கிறேன் சார். என்னால் தெலுங்கு அப்படி பாட முடியாது. ஆனால் அவர் மதர் டங் தெலுங்கை வச்சுன்னு ஒரு தமிழை தமிழை எவ்வளோ லவ் பண்ணுறேன் சார். நான் அந்த டெடிகேஷன் தான் சார் சல்யூட். அவரு சும்மாலாம் அந்த இடத்துக்கு வரல சார். 3 லாங்குவேஜ்லையும் விளையாடினார்னா அந்த ஒவ்வொரு லாங்குவேஜ் தன்னுடைய ஒரு ஆதிக்கத்தையும் தன்னுடைய ஒரு உழைப்பையும் அந்த மொழிக்கொண்டான மெனக்கடல் இருக்கு பாருங்க சார். நான் சத்தியமே அவ்வளோ மெனக்கட மாட்டேன். இப்போ நானும் ஐயம் பாட்டெலாம் தெலுங்கு பாட்டெலாம் கேட்பாங்க, நம்ம மேம்போக்காக தான் பாடும். அது நான் ஒன்றும் வெக்கமே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம தாய்மொழியில் போகிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதில் என்ன தான் நான் சவுண்ட் பண்ணாலும் வந்து அது வந்து தமிழ்காரன் தான் தெலுங்கு பாடுற மாதிரி தெரியும். அந்த அந்த வார்த்தை பிழைகள் வரும். இப்போ சார் எவ்வளோ அழகாக அந்த கரெக்டாக அந்த உச்சரிக்கிறார். எனக்கு அவரோட பாட்டு கேட்டு அதுதான். இப்போ இவர் அவரோட பாட்டை தான் சுவாசமாக இருந்திருக்காரு. ஆமாம், நான் இப்போ தான் சொல்கிறேன், பாலு சார் ஒருத்தருக்கு தான் அந்த கிஃப்ட்டு. நீங்கள் இன்னும் கூட நான் சொல்கிறேன், மற்ற சிங்கர்ஸ் எல்லாரும் பண்ணணும் இவர் தமிழால் தான் பாடுறாருன்னு தெரியும். ஆமாம் ஆமாம். அந்த ஒரு தாய்மொழியோட பேஸுன்றது வந்து நம்ம பிளட்ல ஊறணும் சார். அது ஒன்றும் சார். இப்போ காதல் பெசாச காதல் பெசாஸ் ஏதோ சவுக்கு பருவாயில்லை, அது கேட்க வந்து புதுசா இருந்தது. ஆனா அவன் அப்போ உதித் நாராயண் வந்து அவன் மதர் டங் ஹிந்தி, அவன் தமிழ் இப்படிதான் பாடுவான். ஆமா, அதை வந்து நம்ம வந்து கிண்டல் பண்றதுக்கோ நமக்கு இது இல்லை. ஆனா இந்த மனுஷன் இவ்வளோ ஃபீலான சாங்கை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்குங்க அந்த வார்த்தை எவ்வளோ உள்வாங்கி பாட்டுக்கார அப்போ அது மீனிங்கும் சரி, ஓ பெரிய விஷயம் சார். எனக்கு வந்து அந்த பயணங்கள் முடிதலை வந்து மணி ஓசி கேட்டிருந்த பாட்டு இன்னைக்கு காலைல கேட்டேன் சார். எப்படி பாடுகிறார் அந்த மனுஷன் சிந்து பைரவி. வா வா வா. அந்த 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 ஸ்ட்ரெயின் தெரியும் சார் வாய்ஸ்ல. அந்த 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 இரும்பி அந்த மோகன் சாரோட அந்த ஸ்ட்ரெயின் தெரியும். எப்படி தெரியும் லங் கேன்சர் வந்தா எப்படி அஃபெக்ட் ஆகும் த்ரோட்டு, எப்படி அந்த அந்த சொரத்தையும் மிஸ்மேனேஜ் பண்ணாம அதையும் பண்ணாம அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து எவ்வளோ பெரிய, இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் சார் டு டூ ஃபார் அ சிங்கர் டு சிங் லைக் தட் சார். எவ்வளோ பாட்டு, என்ன வெரைட்டிஸ். ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா அப்போதைக்கு பிக்சரைசேஷன் பாட்டு இதை பார்த்து தான் எடுப்பாங்க. அவரு எவ்வளோ ஃபீல் கொடுத்துரும். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் நிஜம் எந்தன் காதல் என்றா என்னை காணவில்லையே நேற்றோடு உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. சூப்பர் சார். எல்லாமே அந்த அன்பேல போட்டாம ஜீவன் கொடுக்கும் போது என்ன 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 ஒரு இவ்வளோ கம்போஸருக்கு அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறாரு சார். அப்போ எப்படி தான் அவர் விடுவாங்க எல்லாரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் தான் போவார் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, வேற வழியே கிடையாது. யாரை கொண்டு போய் நிறுத்துவீங்க சார்? லேட்டஸ்ட் கம்போசர்ஸ் லைக் வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார் என்ன பாட்டு வித்யாவுக்கு பண்ணிருக்காரு சார். அவர் ரொம்ப ஸ்லாகி கம்போசர் சார். என்கிட்ட சொல்லுவார் சார், நான் வந்து ஐ லவ் வித்யாஸ் கம்போஷன் லைக் எனிதிங்னு இவ்வளோ வாட்டி சொல்லுவார். வித்யாசாகர் சார் வந்து நதர் சார் அவரது நீங்கள் தமிழ் கேட்குறீங்க,
அவரது மலையாளம்லாம் கம்போசிஷன் கேட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மூலக்காரர் சார் அது, பெரிய மூலக்காரர். நான் வந்து அந்த மலரே மௌனமா பாடும்போதெல்லாம் வந்து ராஜா ஃபெனடிக் தானே நான், அதனால் வந்து நம்ம அப்புறம் 2ஆம் வாட்டி கேட்குறேன், 3ஆம் வாட்டி கேட்குறேன், சாங்கோட எலிவேஷன் அப்படி இருக்கு, வித்தியாசம் இருக்குது. அந்த சேனல்லேருந்து வரலாமா? வரலாம் சார். இமெயில் போலாமா ராமு? போடுங்க. இந்த பாட்டுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் ஒரு பாட்டு கிராஸ் ஆகும். எப்பவுமே அந்த பாட்டு தான் இதுக்கு வருவேன். என்ன காரணம் தெரியுமா? இந்த கங்கை மரன் ஒருத்தர் இருக்காரு சார், அவருக்கு இந்த அமரன் சார்னு ஒருத்தர். அவர் எப்படின்னா, அவர் ராஜா சார் போகும்போது சந்தில் இவர் வந்து ஒரு சிந்து பாடுவார் பாருங்க சார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் கம்போசிஷன் சார். கண்டிப்பா எஸ்பிபி சாரோட கேரியர்லேயே சார் நான் சொல்லுவேன் சார், அவரோட கேரியர் பெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பாட்டு இருக்குன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 100ல கண்டிப்பா அந்த ஒரு பாட்டு சார் கங்கைவரன் சார் பண்ண பாட்டு. காளிதாசன் பாடினார் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே, தேன்துளி சேர்ந்திடும் நீ இல்லையே நான் இல்லையே சூழல் ஏன் இங்க பாடுபாரு. நீலவானோடுகின்ற வெண்ணில நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணில வராமல் வந்த என் தேவி நீலவான. இதுல இன்னொரு பாட்டு வந்தனம், என்ன அதெல்லாம் சொன்னீங்க முத்தமழை இங்கு கட்டி தீராதா அதான் வந்துச்சு சார். அப்பவே பண்ணிட்டார் அமர் சார். ஆமா ஆமா அமர் சார் சமர்ப்பணம். நன்றி சார். சார் அந்த பாடல் வந்தனம் வந்தனம். பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களே கேட்கிறேன். பூப்பந்தல பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன். பழைய பால் புளித்தது, புதிய தேன் இனித்தது, இளம் தென்றல் வீசும் தங்க மாளிகை, இதில் தங்கி போக என்ன வாடகை. சாரி. வந்தனம் என் வந்தனம், நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம். புன்னகை சுந்தரம், பூமுகம் பொன்னிறம், உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம். சமர்ப்பணம். அந்த புரியாமல் நான், அந்த புரியாமல்ன்றது அந்த கன்ஃபியூஷன்லயே பாடுவார். அப்படியே ட்ரைனஸ் ஆகும்ல சார். வியாதி கொடுத்தாருற மாதிரி அந்த ஃபீல். அமர் சார் என்ன மாதிரி கம்போசிஷன். நான் ஏன் அந்த நீலவானில் கொண்டு வந்தேன்னா, அந்த கனடாவோட ரீச்சே அவ்வளோ அழகா கங்கைவரன் சார் பண்ணிருப்பாரு அந்த இடத்துல. அதுலயும் அந்த அந்த பல்லவி, அந்த சரணம் முடிஞ்ச அந்த மேல் நோட்டு போயிட்டு வர்றது அவ்வளவு சாரி வராதுல்ல சார். கசல் நோட்டு ரொம்ப கஷ்டம் சார். அது கசல் நோட்டு. கசல் நோட்டு. நீ இல்லையே நான் இல்லையே தூழல் ஏன் கூடும் நேரம், நீலவான ஓடை நீந்துகின்ற வெண்ணில நான் வரைந்த பாடல்கள் நீல பூத்த கண்ணில
வராமல் வந்த என் தேவி. அதனாலதான் அது இந்த பாட்டு பாதி ஜீவன் கொண்டு பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் கொண்டு தாரே தார தாரே ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, வீரல்கள் தொடவா விருதை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா மலர். அந்த சாரி சார், அந்த லாஸ்ட் லைன் பாடும்போது அந்த ஃபீல் அப்படி அந்த இது மூலம் பாருங்க, வித்யா சார் சொல்லுவாரு, he loves MSV a lot sir, he loves விஸ்வநாதன் சார் a lot. அவருக்கு இன்ஸ்பிரேஷன் MSV சார். அவர் சொல்லுவாரு இந்த பாட்டு ஆக்சுவலா நீங்க பிரிட்ஜ் பாருங்களேன், அத வீரல்கள் தொடவா தரரை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா, சின்னஞ்சிறிய பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது புன்னகையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. எப்படி அதுதான் சார் மியூசிக் சார். ஒரு என்ஜாய்மெண்ட் ஆஃப் த சாங் எப்படி அந்த கம்போசர் உள்வாங்கி ஒரு சிங்கரை கூப்பிட்டு பாடுது. அந்த சிங்கர் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும்போது நைட்டு போய் தூங்குவார்ல வித்யாசார் சார், அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், லைஃப்ல மனுஷனா பிறந்ததுக்கு நீ நம்ம ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துல சாதிச்சிருக்கோன்ற ஒரு திருப்தியோட தூங்க. ரெண்டு பேருமே போட்டி போட்டு பாடிருப்பாங்க ஜானகி அம்மாவும். ஐயோ அது ஒரு ராட்சசி சார் அந்த அம்மா. ஐயோ ஜானகி அம்மா 100 வருஷம் வாழணும் சார் அந்த அம்மா. she must touch 100 years. எனக்கு அதான் ஆசை. அது என்ன ஒரு சார் இவரு நான் சொல்றேனே, இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு புலப்படாத ஒரு சமாச்சாரம் பாலு சார் கிட்ட வந்து அந்த தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்று அல ஜானகி அம்மா வந்து தேடும் கண் பார்வை அசால்ட்டா உள்ள வந்துருப்பாங்க. பாலு சார் சொல்லுவார், ஐயோ அந்த அம்மா நான் பாடினேன் துண்டுக்குள்ள பாடுறாங்க கண்ணன் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிக்கு சரியா அப்படியே அந்த அம்மாவும் அவங்க சார் அந்த அம்மாவுக்கு ஒரு எபிசோட் பண்ணணும் சார். நம்ம பண்ணிடலாம் ஞாபகம். ஜானகி அம்மா கண்டிப்பா ஒன்று பண்ணுங்க. என்ன பாடுறாங்க அந்த அம்மா சான்ஸ். அவங்களும் சுசிலா அம்மாவும் ஐயோ நம்ம ஃபீமேலை டச் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது சார். நம்ம அவங்களும் பண்ணுவோம். என்ன சாதனை பண்ணிருக்காங்க. நேர்களே, எஸ்பிபி சாரை பற்றி வந்து நம்ம பேச பேச அது வந்து ஒரு பெரிய ஒரு கடல். எவ்வளவு நம்ம வந்து எத்தனை நதிகளை தோன்றினாலும் வற்றாத கடல். அப்படிப்பட்ட ஒரு நதி ஜீவ கடல் எஸ்பிபி சார். அவரை பற்றி இன்னைக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். கண்ணன் சாரும் அண்ட் நம்மளுடைய ராமு சாரும் வந்து ரொம்ப அருமையாக சிறப்பு செய்தாங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் இந்த மாதிரி மற்ற இசையமைப்பாளர்கள் பற்றியும் சிங்கர்ஸ் பற்றியும் பேசுகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கெவின். மிக்க நன்றி சார். தேங்க்யூ கெவின் சார். என்னுடைய அழைப்பை ஏற்று இதே மாதிரி ஒரு சோல்ஃபுல் பர்சன் எஸ்பிபி சார்கிட்ட வந்து ரொம்ப சின்சியராக இருந்த ஒரு ஹியூமன். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணின்னு அவருடைய சன் எஸ்பி சரணும் பாடின்னு இன்னைக்கு அவரை மாதிரி கூடிய எஸ்பிபி சார் தாக்கம் இல்லாமல் இன்னைக்கு யாருமே இல்லை கிடையாது. இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு ராமு சார் வந்து அதனுடைய ஒரு தலையாய பொறுப்பாடுத்துன்னு ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணின்னு வர்றாரு. அவர் வந்து வாண்டடாக கண்ணன் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் சொன்னார். நான் சொன்னேன் ராமு என்னோட சேர்ந்து பண்ணுங்க. மக்கள் கேட்குற மக்கள் வந்து என்னோட வாய்ஸையே எஸ்பி மாதிரி இருக்குன்றாங்க. இது நீங்கள் வந்து பாடினீங்கன்னா அது ரொம்ப மாலை அழகு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் வந்து பாடணும். நமக்கு அந்த டிம்பர் கிடையாது சார். ஏன்னா நான் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த டிம்பர்லேருந்து வந்த ஃபேமிலி. நான் பாலு சாருக்கு பண்ணி 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது விட்ட குறைய தொட்ட குறைய மாதிரி தவிர இவர் வந்து அழகாக இவர் இயற்கையாகவே அமைஞ்சது அந்த ஒரு சமாச்சாரம். இவர் இன்னைக்கு வந்து பாடி உங்களை மகிழ்விச்சாரு. மை டியர் மியூசிக் லவர்ஸ், நான் வந்து எதையும் நான் வந்து யாரையும் காயப்படுத்தணும்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல.
நீங்கள் தயவுசெய்து என்ன அஃபண்டாக நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவு இந்த மாதிரி மியூசிக்கல் லெஜண்ட்ஸ் வந்து நீங்கள் அதெல்லாம் கேளுங்க. இன்றைக்கி மியூசிக் கற்றுக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்போஷன்ஸ்லாம் கேளுங்க. இந்த மாதிரி பாடகர்கள் பாடின பாட்டை கேளுங்க. ஏன்னா அவ்வளோ லைஃப் இருக்குது. எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த ஆதங்கத்தை தான் நான் சொன்னேனே தவிர யார் மேலேயும் எனக்கு காழ்ப்புணர்ச்சியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஆதான் சினிமாஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட காலைல பார்த்தேன் நான் ஒரு கமெண்ட் வந்து இந்த நிகழ்ச்சி திருப்பி நீங்கள் ரீபோக் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களால் முடிஞ்சது இதுதான் நாங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லதான் தர முடியும். எடுத்துக்கிறது எடுக்காத உங்களுக்கு இஷ்டம். வேற என்ன. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்ணன் சார், தேங்க்யூ. நல்ல பாட்டு எல்லாம் பாலு சாரோட இன்னைக்கு நான் பாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஆதன் சேனலுக்கும் நம்ம கெவின் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நல்ல பாட்டெல்லாம் அதெல்லாம் அந்த கம்போசிங் ஒரு பாட்டு கம்போசிங்கும் அவர் பாடுறதும் ஒரு லெசன் ஆட்டமா. ஒரு பாட்டு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம அது. நீங்கள் இதுக்கு முன்ன நம்ம பாடின ராகங்கள் 16, வான் நிலா நிலா, இந்த பாட்டெல்லாம் அற்புதமான பாடல்கள். இது இங்கே பாடுறது ரொம்ப அதிர்ஷ்டம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.